பேனில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருந்த 1 கப் அளவுக்கு காஞ்ச அவரைக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான காஞ்ச அவரைக்கொட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ.